இன்றைக்கி சோப் மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோப் பேஸ் எடுத்துக்கணும். சோப் பேஸ் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, மெழுகு மாதிரி. அதை என்ன பண்ணால் ரொம்ப பெரிய பீசஸாக கொடுத்துருக்காங்க. அந்த பீஸை சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணுறோம். எவ்வளோ சின்னதாக முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சோப் பேஸஸை. இந்த சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் தண்ணியை ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். எவ்வளோக்கு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த சோப் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். நீங்கள் மெழுகு பார்த்துருக்கீங்களா, அது ஒரு 5 மினிட்ஸில் எரிஞ்சு எப்படி மெல்ட் ஆகி வருது, அதே மாதிரி சேம் மெத்தடில் தான் இந்த சோப்போட பேஸுமே வந்து நல்லா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடுது. அந்த சோப் மோல்டு எடுத்து நம்ம ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம ஏற்கனவே நல்லா சோப் பேஸ் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு மூடி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ரெக்ரன்ஸ் இருக்குது, கலர் இருக்குது. ஃபஸ்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணால் போதும். கலர் அதிகமாக போட தேவையில்லை. ஃப்ரெக்ரன்ஸ் வந்து ஒரு ட்ராப், இல்லைன்னா நம்ம இப்போ பிஸ்னஸ்க்கெலாம் பண்ணுறோன்னா ஒரு 3 ட்ராப்ஸ் வரைக்கும் வந்து பண்ணால் கொஞ்சம் நல்ல ஃப்ரெக்ரன்ஸ் தாங்கும். ஒரு வாரம் வந்து நம்ம எப்படி வச்சுருந்தா சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நல்ல ஃப்ரெக்ரன்ஸ் அதிகமாக சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளுக்கு நல்ல வாசனை இருக்கும். அதனால் அதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படியே இதை மோல்டில் ஊற்றி ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா போதும். ஃப்ரீசரில் வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். வச்சுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா நல்லா அப்படியே வந்து உங்களுக்கு சோப்பு வந்து வந்துடும். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சோப்பு. இப்போ வந்து ரோஸ் சோப் செஞ்சுருக்கேன். அடுத்து வந்து ஆரஞ்சு சோப் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. சோப்போட பேஸோட மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஆரஞ்சு ஃப்ளேவர், ஆரஞ்சு கலர் இது வந்து சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மோல்டில் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா போதும், சோப் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த சோப்பு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு.